எம்பிபிஎஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்றோம்னு thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 இம்பார்ட்டன்ட் என்எம்சி ரூல்ஸ் பத்தி ரொம்ப பேருக்கு ஐடியாவே கிடையாது. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்தியாவில் பிராக்டிஸ் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இன்னைக்கு நாம என்எம்சி கைட்லைன்ஸை பாயிண்ட் பை பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ண போறோம். Hi guys, நான் மதன் குமார். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மெட் லைஃப். என்எம்சி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் லைசன்ஷியேட் ரெகுலேஷன். நாம அப்ராட்ல பண்ற டிகிரி இந்தியாவில் வேலிடா இல்லையான்றது டிசைட் பண்றது இந்த டாக்குமெண்ட் தான். ஸோ அந்த டாக்குமெண்ட் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கவர்மெண்ட் எதுக்கு இந்த என்எம்சி ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு கொண்டு வந்தாங்கன்னா, நாம போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த எஜுகேஷன் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். திருப்பி நம்ம இந்தியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது பாஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே நமக்கும் கிடைக்கணும்ன்றதுக்கோசரம் தான் இந்த என்எம்சி ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்ராட்ல படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் டியூரேஷன் மினிமம் 54 மந்த்ஸ்னாச்சும் இருக்கணும். அதாவது 4.5 இயர்ஸ். அந்த 4.5 இயர்ஸ்ல நம்மளோட தியரி, பிராக்டிக்கல் அண்ட் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதோட மினிமமா இருந்தாலுமே நம்மளோட டிகிரி இந்தியாவில் எலிஜிபிள் ஆகாது. இது மட்டும் இல்லாம கம்பைன்ட் கோர்ஸ் ஆர் ஷார்ட்கட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்தா அந்த மாதிரி பண்ணாலுமே நம்ம இந்தியாவில் அது வேலிட் கிடையாது. ஸோ ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்ராட்ல பண்ற இன்டர்ன்ஷிப் தான். ஸோ நம்ம அப்ராட்ல பண்ற இன்டர்ன்ஷிப் 12 மந்த்ஸ் இருக்கணும். ஸோ அந்த 12 மந்த்ஸ் நம்ம படிச்ச அதே யூனிவர்சிட்டியில மட்டும் தான் பண்ணணும். வேற எங்கேயா பண்ணாலுமே நம்ம டிகிரி இன்எலிஜிபிள் ஆயிடும். ஸோ என்னென்ன ட்ரைனிங் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெடிசன், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், சைக்காட்ரி, ஓபிஜி, ஆர்த்தோபெடிக், இஎன்டி, டெர்மட்டாலஜி, கம்யூனிட்டி மெடிசன், எமர்ஜென்சி, லேப் சர்வீஸ். ஸோ இந்த எல்லாமே நம்ம பண்ணிருக்கணும். இதுல ஒன்னும் மிஸ் ஆனா கூட இந்தியாவில் நம்மளோட டிகிரி வேலிட் ஆகாது. அண்ட் நீங்க ஒரு கண்ட்ரில படிக்கிறீங்க, சப்போஸ் நீங்க ரஷ்யால படிக்கிறீங்க, ஆனா இன்டர்ன்ஷிப் நீங்க ஜார்ஜியால பண்றீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி வேலிட் ஆகாது. ரூல் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நாம படிக்கிற கோர்ஸ் என்டையரா இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கணும். அது பார்ஷியல் இங்கிலீஷாவோ அதர்வைஸ் டிரான்ஸ்லேட்டர் பேஸ்ட் கிளாஸா இருந்தாலுமே நம்மளோட டிகிரி இந்தியாவில் வேலிட் ஆகாது. ஸோ ரூல் நம்பர் 4 என்ன பார்த்தோம்னா, அங்க நம்ம படிக்கிற கரிக்குலம் நம்மளோட இந்தியன் எம்பிபிஎஸ் ஓட மேட்ச் ஆகணும். ஸோ நம்மளோட இந்தியன் எம்பிபிஎஸ்ல ப்ரீ கிளினிக்கல், பேரா கிளினிக்கல் அண்ட் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியன் எம்பிபிஎஸ் லெவலுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ அதை என்னென்ன சப்ஜெக்ட்ங்கிறது ஸ்கிரீன்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கம்மியா அப்படி இல்லைன்னா இதுல நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸ்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலுமே உங்களோட டிகிரி இந்தியாவில் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ரூல் நம்பர் 5 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 கண்ட்ரி 1 யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். நீங்க ஒரே ஒரு கண்ட்ரி அண்ட் ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும் தான் உங்களோட என்டையர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் உங்களோட இன்டர்ன்ஷிப்புமே நீங்க அங்கதான் பண்ணிருக்கணும். அண்ட் உங்களோட கிளினிக்கல் ட்ரைனிங்குமே அங்கதான் நீங்க போயிருக்கணும். சப்போஸ் நீங்க உங்களோட ப்ரோக்ராம டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஆர் நீங்க ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறீங்க, 3 இயர்ஸ் நீங்க வேற கண்ட்ரிலையும் இன்னொரு 3 இயர்ஸ் வேற கண்ட்ரிலையும் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி இந்தியாவில் வேலிட் ஆகாது. ரூல் நம்பர் 6 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க படிக்கிற கண்ட்ரியிலே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் வாங்கணும். நீங்க எந்த கண்ட்ரில டிகிரி வாங்குனீங்களோ அங்க லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கண்ட்ரிலே பண்ணிருக்கணும். ஸோ அதை அங்க இருக்க லோக்கல் பாடிஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாலுமே அது ஏத்துக்குவாங்க. சப்போஸ் அங்க இருக்க லோக்கல் பாடிஸ் அந்த டிகிரியை வேலிடேட் பண்ணல அப்படின்னா நம்ம இந்தியாலுமே அந்த டிகிரி வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரூல் நம்பர் 7 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அனதர் 1 இயர் இன்டர்ன்ஷிப் நம்ம இந்தியாவில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க உங்களோட 6 இயர்ஸ் ப்ரோக்ராம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட இந்தியாவில் திருப்பி 1 இயர் நீங்க டாக்டரா இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அண்டர் என்எம்சி அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் நம்ம பண்ணணும். வேற எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணாலுமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. ரூல் நம்பர் 8 என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எஃப்எம்ஜி நம்ம இந்தியாவில் கிளியர் பண்ணிருக்கணும். ஸோ நம்மளோட டிகிரி அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்ராட்ல முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் எஃப்எம்ஜி எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சப்போஸ் அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாமா ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம நம்ம இந்தியாவில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்தியாவில் இன்டர்ன்ஷிப் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் முடிச்சா மட்டும்தான் நம்ம இந்தியாவில் ஒரு பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஆஸ் அ டாக்டரா. ஸோ இந்த என்எம்சி ரூல்ஸ் யாராருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2021க்கு முன்னாடி சேர்ந்த பேட்ச்க்கு எல்லாமே இந்த என்எம்சி ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த கெசட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவங்களோட கோர்ஸை ஃபாரின் கண்ட்ரீஸ்ல முடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்குமே இந்த என்எம்சி ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அவங்க எல்லாம் ஓல்டு என்எம்சி கைட்லைன்ஸ் என்னவோ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும்.
ரூல் நம்பர் 10 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டிகிரியை 10 இயர்ஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும். ஸோ உங்களோட என்டையர் ஃபாரின் மெடிக்கல் கோர்ஸ் பிளஸ் இன்டர்ன்ஷிப், அதாவது ஃபாரின் இன்டர்ன்ஷிப், அது எல்லாமே சேர்த்து 10 இயர்ஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும். ஸோ இந்த 10 இயர்ஸ்க்குள்ள நம்மளோட எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம்ங்கிற அந்த இது வந்து முடிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்மளோட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல முடிக்கிற கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் ஃபாரின் இன்டர்ன்ஷிப் மட்டும் அந்த 10 இயர்ஸ்க்குள்ள முடிச்சா போதும். நம்ம இந்தியாவில் வந்து அந்த 10 இயர்ஸ்க்குள்ள எஃப்எம்ஜி ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுங்கிறது மேனிட்டரி கிடையாது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் நான் மேலே சொன்ன 10 ரூல்ஸை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கோர்ஸ் டியூரேஷன் அட்லீஸ்ட் ஒரு 54 மந்த்ஸ்க்கு இருக்கணும். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாம படிக்கிற ஃபாரின் கண்ட்ரில 12 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா நாம படிக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிறத மட்டும் தான் படிக்கணும். அண்ட் ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்க சப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஃபிஃப்த் ரூல் என்னன்னு பார்த்தோம், நோ டிரான்ஸ்ஃபர், நோ மல்டி கண்ட்ரீஸ். சிக்ஸ்த் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாம படிச்ச கண்ட்ரில நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கணும். செவன்த் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாம இந்தியாவில 12 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கணும். ரூல் நம்பர் 8 என்னன்னு பார்த்தோம்னா நாம எஃப்எம்ஜே கிளியர் பண்ணிருக்கணும். ஒன்ஸ் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிருக்கணும். அடுத்து வந்து இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 முன்னாடி முடிச்சவங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ரூல் நம்பர் 10 என்னன்னு பார்த்தோம்னா ஃபாரின்ல படிக்கிற எல்லா கோர்ஸுமே நம்ம 10 இயர்ஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஜார்ஜியாவுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மேலே சொன்ன 10 ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளோட ஜார்ஜியன் யூனிவர்சிட்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து எந்த இது வராதா அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6+3ங்கிற ஒரு மித்துமே இருக்கு. ஸோ அதுவுமே என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலேஜ் வந்து கிளியராக என்எம்சி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் எந்தெந்த காலேஜ் வந்து ஃபாலோ பண்ணலங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களோட எம்பிபிஎஸ் ஜெர்னியை கரெக்டான டெசிஷன்ல 100% கொண்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனல்லுமே நிறைய வீடியோஸ் இருக்கு. லைக் கன்சல்டன்சி எப்படி சூஸ் பண்றது, ஒரு கன்சல்டன்சினா என்னென்ன நமக்கு பண்ணி தரணும், அண்ட் கன்சல்டன்சி நமக்கு எதுவரை கனெக்ட்ல இருக்கணும், என்னோட கன்சல்டன்சி என்னங்கிறது ஒரு வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியால என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அங்க வந்து என்னென்ன அக்ரெடிடேஷன்லாம் அவங்க வச்சிருக்காங்க, அண்ட் அவங்களோட கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அண்ட் அவங்களோட எஃப்எம்ஜி பாஸ் ரேட், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்க ஃபீஸ் பே பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸை வந்து நீங்க ரீஃபண்டே வாங்க முடியாது. ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. This is Madan's Med Life.